ஹாய் மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு இனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்து போட்டுக்கலாம். அதையும் கிளறி விட்டு ஒரு 4 பல் பூண்டு தோலோடு நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அது நம்ம இறக்க போச்சில் தான் அதை போட்டு இறக்கணும். அப்போ தான் அதோட வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.